கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 134 சங்கீதம் 3 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. 134 சங்கீதம் 3 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களை சியோன்லேருந்து ஆசீர்வதிப்பாரா. ஆமென். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்கள் சூழ்நிலை நினைத்து, உங்களோட கஷ்டங்கள் நினைத்து நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. என்ன நம்ம லைஃப்பில் மட்டும் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ தேவைகள் இருக்கேன் அப்படின்னு பல காரியங்கள் நினைத்து கலங்கி போயிருக்கீங்க. அது உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரியங்களை போட்டு மனசில் போட்டு குழப்பிட்டு பயந்துட்டுருக்கீங்க. ஏசப்பா சொல்கிறார், பயப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இவ்வளோ பெரிய காரியங்கள் ஏசப்பா செய்திருக்காருல, உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு லேசான காரியம். பயப்படாதீங்க. உங்கள் கண்ணீர் மாறும், கவலை மாறும், கஷ்டங்கள் மாறும். சீக்கிரமாக சந்தோஷனாலும் சமாதானத்தினாலும் ஏசப்பா அவங்க நிரப்பார். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசமாக இருங்க. உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. நிச்சயமாக ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். அவருக்காக நீங்கள் சாட்சியாக நிற்பீங்க. சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.